Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோல 12th physics quarterly examsக்கான top most 2 mark and 3 mark questions பார்க்க போறோம். ஆல்ரெடி 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸை பார்க்கலாம், வீடியோ லிஸ்ட்டில் இருக்குது. முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. நம்ம சாப்டர் வைஸாக கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிற கொஸ்டினை ஃபஸ்ட்டு படிங்க. மற்றது டைம் இருந்துச்சுன்னா படிங்க, அல்லது உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ படிங்க. மினிமம் நான் சொல்கிறக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறேங்க, படிச்சுருங்க. கண்டிப்பாக இது எல்லாமே என்ன பண்ணலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே போல் நம்ம 2 மீடியத்துக்கும் ஒரே இதில் கொடுத்துருக்கோம். அதனால் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சரியாக தெரியலன்னு சொல்லியிருந்தீங்க. வீடியோவை பார்க்குறப்ப லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு பாருங்கள். ப்ளஸ் வந்து தெரியல அப்படின்னா அதை ஜூம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த மீடியம் வேணுமோ அதை மட்டும் ஜூம் பண்ணிட்டுனா கரெக்டாக உங்களுக்கு வந்து என்ன பண்ணும், தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க. ஃபஸ்ட்டு 3 மார்க்ஸ் பார்ப்போம். அது கண்டினியூவாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம், 2 மார்க்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 3 மார்க்ஸ் சாப்டர் 1 பாருங்கள். இந்த 3வது கேள்வி, 4வது கேள்வி, 5வது கேள்வி, இந்த 3 கேள்வியை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஒரு புள்ளி மின்துகளால் ஏதேனும் ஒரு புள்ளியில் விளையும் மின்னழுத்தம், இணைத்தட்டு மின்தேக்கியோட திறனுக்கான கோவை, இணைத்தட்டு மின்தேக்கில் சேமிக்கப்படும் ஆற்றலுக்கான கோவை, சரிங்களா? இதெல்லாமே பாருங்கள். அதுக்கடுத்து யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கொஷினு, அதுக்கடுத்து 3rd, 4th, 5th இங்கிலீஷ் மீடியத்துக்கு பிளாக்ல கொடுத்துருப்போம். மின்னோட்டம் மற்றும் ஈர்ப்பு திசைவேகத்திற்கான தொடர்பு, தொடர் இணைப்பில் மின்கலத்தின் பற்றி சிறுகுறிப்பு, பக்க இணைப்பில் மின்கலம் பற்றிய சிறுகுறிப்பு, மின்னழுத்தமானியின் தத்துவம். ஸோ அதுக்கடுத்து யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் இந்த 4th கொஷினு, 5th, 6th கொஷினு, 7th கொஷின், பயோட் சாவர்ட் விதி, லாரன்ஸ் விதி, கால்வனோமீட்டர் ஒன்று அம்மீட்டராக மாற்றும் முறை, கால்வனோமீட்டர் ஒன்று வோல்ட் மீட்டராக மாற்றும் முறை, இது எல்லாமே படிச்சிருங்க. ஸோ மற்ற இதுவும் படிச்சுங்க. இந்த ஃபெர்ரோ காந்த பொருட்கள் பண்பு, இது எல்லாமே முக்கியமானது தான், சரிங்களா? அதாவது மினிமம் என்னால் கம்மியாக படிக்க முடியும் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 4 கொஷினாவது படிச்சிருங்க. மற்றது எல்லாமே படிச்சிருங்க. யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு கொஷின், லாரன்ஸ் விசையிலிருந்து இயக்கு மின்னியக்கு விசை. அதுக்கடுத்து இந்த 5th கொஷின், ஒரு சுருள் உள்ளடங்கிய பரப்பை மாற்றுவதன் மூலம் ஒரு மின்னியக்கு விசையை எவ்வாறு தூண்டலாம். அந்த இந்த 6th கொஷின், ஏசி சுற்றில் மின்னோட்டம் அது கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் இது கொஞ்சம் மாறும், சரிங்களா? ஃபேஸ் ரிலேஷன் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட், பியூர் ரெசிஸ்டன்ட் சர்க்யூட். அதுக்கடுத்து 7th கொஷின் வந்து நல்லா படிச்சு வச்சுங்க. ஏசி சுற்றில் ஒரு சுற்றில் ஏசியின் சராசரி திறனுக்கான கோவை. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறங்க, நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் இந்த 2வது கொஷின் நல்லா பாருங்கள். மைக்ரோ அலைகள், ஐஆர் கதிர், அதுக்கடுத்து யூவி கதிர், இதெல்லாமே நல்லா பார்த்து வச்சுங்க. யூனிட் 6 பார்த்தீங்கன்னா இந்த 3வது கொஷின், கோளகாடியில் எஃப் மற்றும் ஆருக்கு இடையான தொடர்பு. அதே போல் 5th கொஷின், தோற்ற ஆழத்திற்கான கோவை, அதுக்கடுத்து மாறுநிலை கோணத்திற்கான சமன்பாடு, இது எல்லாமே படிச்சிருங்க. இதெல்லாமே 3 மார்க்ஸ். அதேமாதிரி இந்த ஸ்னெல் விண்டோ இதெல்லாமே நான் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான். ஸோ அதுக்கடுத்து 2 மார்க்ஸ் பாருங்கள். 2 மார்க்ஸ் இங்கே கொஞ்சம் நிறைய இருக்குது, சரிங்களா? நமக்கு எந்த 2 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த கூலும் வரையறு, கூலும் விசை, ஈர்ப்பியல் விசை, அதுக்கடுத்து மின் பாயம், காஸ் விதி, இதெல்லாமே நல்லா படிச்சுருங்க. மின் முனைவாக்கம், இதெல்லாமே என்ன பண்ணுறங்க, நல்லா படிச்சுருங்க. நிலைமின தூண்டல், மின் தேக்குத்திறன், இதெல்லாமே என்ன பண்ணுங்க, நல்லா படிச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் மின்னோட்டம் வரையறு, இழுப்பு திசைவேகம், இயக்க எண் வேறுபாடு, கடத்தியின் மின்தடை எண், மின்தடை வெப்பநிலை எண் வரையறு, அதுக்கடுத்து மின்கலத்தோட அகமின் தடை, அதுக்கடுத்து கிர்காஃப் முதல் விதி, 2ஆம் விதி, இதெல்லாமே படிச்சிருங்க. ஜூலின் வெப்ப விதி நல்லா படிச்சிருங்க. அதேமாதிரி சீபக் விளைவு, பெல்டேரி விளைவு, தாம்சன் விளைவு, ஸோ இதெல்லாமே என்ன பண்ணிடுங்க, நல்லா பார்த்து வச்சுங்க. ஏன்னா 3 மார்க்ஸு நமக்கு ஏகப்பட்டது இருக்குது. 2 மார்க்ஸு எது வேணாலும் என்ன பண்ணலாம், கேட்கலாம். இந்த காந்த சரிவு, அதுக்கடுத்து காந்தமாக்கும் செறிவு, காந்த ஏற்பு திறன், கியூரி, வலது பிரிவுதல் விதி, அதேமாதிரி மேக்ஸ்வெல் வழக்கு திருகு விதி, ஆம்பியர் சுற்று, போர் மேக்னட்டான் வரையறு, இதெல்லாமே என்ன பண்ணுங்க, நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 4th பார்த்தீங்கன்னா லென்ஸ் விதி, ஃப்ளெமிங்கோட வழக்கு விதி, தன்மின் தூண்டல், பரிமாற்று மின் தூண்டல், ஹென்றி, இதெல்லாமே நல்லா படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து டிசிஐ ஏசிஐ மட்டும் அனுமதிக்கும் ஏன், ஒத்ததிர்வு, கியூ காரணி, இதெல்லாமே என்ன பண்ணுங்க, நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் ஒரு 5 கொஷின்ஸ் தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாமே படித்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து யூனிட் 6 பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. எதிரொலிப்பு, ஒளிப்பாதை, ஒளி விலகல், லென்ஸ் திறன் வரையறு, அதுக்கடுத்து மாறுநிலை கோணம், ராலே ஒளி சிதறல்,
வானம் ஏன் நீல நிறமாக காணப்படுகிறது, மேகங்கள் ஏன் வெண்மை நிறமாக காட்சியளிக்கின்றன. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். 5 மார்க்ஸ் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள். இது எல்லாமே எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.